நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்த ஒருவர் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை உணர்ந்து அவரண்டை திரும்பாதவரை நாம் மற்றவர்களையே குற்றப்படுத்துகிறவர்களாய் இருப்போம். வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நாம் இன்று முதல் யோபுவின் சரித்திரத்தை 23 பாடங்களாக பிரித்து கற்றுக்கொள்ளப் போகிறோம். எனவே எந்த நிகழ்ச்சியையும் தவறவிடாமல் கேட்டு கற்றுக்கொள்ளுங்கள். இன்று நாம் யோபு சரித்திரத்தின் முகவுரை பகுதியினையும் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த பாடத்திலே நாம் யோபு புத்தகத்தை எழுதியது யார்? யோபு எங்கே வாழ்ந்தார்? யோபுவின் புத்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்கும் அடிப்படை சத்தியம் என்ன என்பதை ஆழமாக கற்றுக்கொள்ளலாம். பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, இன்று முதல் நாம் யோபுவின் புத்தகத்தை சிந்திக்கப் போகிறோம். யோபு குறிப்பிடத்தக்க அற்புதமான ஒரு புத்தகம். கவிதையின் நடையிலே முதலாவதாக வரும் ஒரு புத்தகம். இதற்கு பின்னர் தான் சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, புலம்பல் ஆகிய கவிதை புத்தகங்களை பார்க்கிறோம். கவிதை என்று சொல்லும் பொழுது எழுதப்பட்டிருக்கிற நடையை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறதை ஒழிய கருத்துக்கள் எல்லாமே கற்பனையில் வந்தவை என்பதல்ல. கவிதை வடிவு என்று சொல்லும் பொழுது தாளத்தோடும் அது அமைகிறதில்லை. எபிரேய கவிதைகள் எப்படி அமைந்திருக்கிறது என்றால் ஒரே கருத்தை பல வகைகளிலே வலியுறுத்துகிறதாய் இருக்கும். இணையடி செய்யுள் என்று இதை சொல்லலாம். யோபுவின் புத்தகத்திலே நாம் பார்க்கிற உரையாடல்கள் இவ்வாறு கவிதை நடையிலே எழுதப்பட்டிருக்கின்றன. யோபு புத்தகத்தை எழுதியது யார் என்று தெரியவில்லை. சிலர் இதை எழுதியது மோசே என்கிறார்கள். இன்னும் சிலர் இதை எழுதியது எஸ்ரா அல்லது சாலமோன் அல்லது யோபு அல்லது எலிகு என்று கூறுகிறார்கள். இந்த புத்தகத்தில் நாம் பார்க்கிற எலிகு தான் இதை எழுதியது என்பதை சொல்வதற்கு அவர்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிற வசனங்கள் யோபு 32ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். கவனியங்கள், வாசிக்கிறேன். யோபு 32, 16, 17. அவர்கள் பேசார்களோ என்று காத்திருந்தேன், ஆனாலும் அவர்கள் அப்புறம் மறுமொழி கொடாமல் இருந்தபடியினால் நானும் பிரதித்திரமாக எனக்கு தோன்றிய மட்டும் சொல்லுவேன், நானும் என் அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துவேன். இந்த வாக்கியமானது உரையாடலின் இடையிலே வரவில்லை, தனிப்பட்ட விதத்திலே தன்னுடைய கருத்தை சொல்லுகிறார். அதற்கு பின்னர் உரையாடல் தொடர்கிறது. இந்த காரணத்தினாலே தான் எலிகுதான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, யோபு வாழ்ந்த காலம் நமக்கு சரியாக தெரியவில்லை. யோபு எங்கே வாழ்ந்தார் என்பதும் நமக்கு தெரியவில்லை. யோபுவின் புத்தகத்திலே ஊத்ஸ் தேசத்திலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஊத்ஸ் தேசம் உண்மையாக எங்கே இருந்தது என்று யாருக்கும் தெரியவில்லை. எந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தையும் இதுதான் ஊத்ஸ் தேசம் என்று நாம் சொல்ல முடியாது. இது ஆதி பிதாக்களின் காலங்களிலே எழுதப்பட்டிருக்க வேண்டும். யோபு யாக்கோபை அறிந்திருப்பார் என்று நாம் யூகிக்கலாம். யோபுவின் புத்தகத்திலே மோசேயின் நியாயப்பிரமாணத்தை குறித்தோ யாத்திராம புத்தகத்திலே நாம் பார்க்கிற எந்த சம்பவங்களையும் குறித்தோ குறிப்பிடப்படவில்லை. எனவே இது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து திரும்பிய காலத்திற்கு முன்னதாக எழுதப்பட்டிருக்க வேண்டும். சரி, ஆதி பிதாக்களின் காலத்திலே யோபு வாழ்ந்தார் என்று நாம் சொல்வதற்கு என்ன ஆதாரங்கள் என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். முதலாவதாக யோபுவின் வாழ்க்கையின் காலம். யோபு 42ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை கவனியுங்கள். வாசிக்கிறேன். யோபு 42, 16, 17. இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். ஆதி பிதாக்களின் காலங்களிலேதான் மக்கள் நீண்ட காலம் ஜீவனோடு வாழ்ந்திருக்கிறார்கள். இரண்டாவதாக, யோபு தனது குடும்பத்திலே ஒரு பிரதான ஆசாரியனைப் போல செயல்பட்டிருக்கிறார். இஸ்ரவேலின் வம்சத்தை குறித்தோ எந்த ஆசாரிய பணியை குறித்தோ சொல்லப்படாதபடினாலே இஸ்ரவேல் ஒரு தேசமாக உருவெடுக்கும் முன்னாலே இந்த சம்பவம் நடைபெற்றிருக்க வேண்டும். மூன்றாவதாக, ஏசாவின் மூத்த குமாரனின் வம்சத்திலே தான் எலிப்பாஸ் வந்தார். வாசிக்கிறேன். ஆதியாகமம் 36:10. ஏசாவின் குமாரனுடைய நாமங்களாவன. ஏசாவின் மனைவியாகிய ஆதாளுடைய குமாரனுக்கு எலிப்பாஸ் என்று பெயர். ஏசாவின் மனைவியாகிய பஸ்மாத்துடைய குமாரனுக்கு ரெகுவேல் என்று பெயர். எனவே யோபு யாக்கோபின் காலத்திலே தான் வாழ்ந்திருக்கிறார் என்று நாம் கூறலாம்.
யோபு ஒரு உன்னதமான ஒரு தத்துவ புத்தகம். இந்த புத்தகத்திலே அநேக கேள்விக்குறிகள் எழுப்பப்பட்டு அதற்கான பதில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக, நீதிமான் ஏன் பாடு அனுபவிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான்கள் பாடு அனுபவிப்பதற்கான ஒரு காரணம் இந்த புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக, மனுக்குலத்திற்கு எதிரான சாத்தானின் முயற்சிகள் எப்படி கர்த்தரால் கடிந்து கொள்ளப்படுகிறது என்பதை இந்த புத்தகம் கற்றுக் கொடுக்கிறது. அதாவது, தேவனுடைய உத்தரவில்லாமல் அவருடைய பிள்ளைகளை பிசாசானவன் தொட முடியாது என்கிற சத்தியம் வெளிப்படுகிறது. மூன்றாவதாக, யோபுவை குறித்தே யோபுவிற்கு வெளிப்படுத்துவதற்காக இது எழுதப்பட்டிருக்கிறது. நான்காவதாக, யோபுவின் புத்தகம் பொறுமையை கற்றுக் கொடுக்கிறது. ஞாபகம் இருக்கிறதா? இதை குறித்து யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் என்று யாக்கோபு எழுதியிருக்கிறார். உண்மையாகவே யோபு எப்படி இவ்வளவு பொறுமையோடு இருந்தார் என்பதை நாம் புரிந்து கொள்வது கடினமான காரியம்தான். இந்த புத்தகத்தின் இறுதிக்கு வரும்பொழுது இதை குறித்து நாம் அறிந்து கொள்வோம். யோபுவின் புத்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்கும் அடிப்படை சத்தியம் மனம் திரும்புதல். ஒருவேளை நான் சொல்வது சரியில்லை என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் புத்தகத்தின் இறுதிக்கு வரும்பொழுது அதை நீங்களும் புரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே மனிதர்கள் மனம் திரும்புதலை குறித்து பேச முற்படும் பொழுதோ எழுத முற்படும் பொழுதோ பாவத்திலே வாழ்கிற ஒரு மனிதனை அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள். உதாரணமாக மனாசேயை சொல்லலாம். யூத பரம்பரையிலே மிக கேடான ஒரு அரசனாக இருந்தான். அவன் மனம் திரும்பினான் என்று நாம் படித்தோம். பொதுவாக மனம் திரும்புதல் என்றாலே அப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புதலை குறித்து தான் நாம் எண்ணுகிறோம். தரிசு பட்டணத்து சவுலை குறித்து நாம் படித்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் எதிர்த்து நின்றவன். அவன் மனம் திரும்பினான். செயின்ட் பிரான்சிஸ் ஆஃப் அசிசி அந்த காலங்களிலே மிக உன்னதமான ஒரு பெயர் பெற்ற மனிதராய் இருந்தார். அவர் மனம் திரும்பினார். இன்னும் பயங்கரமான குடிக்கு அடிமையாக இருந்தவர்கள், கொள்ளை கூட்டத்திற்கு தலைவராக இருந்தவர்கள், இப்படிப்பட்டவர்களுடைய மனம் திரும்புதலை குறித்து நாம் பேசுகிறோம். ஆனால் மனம் திரும்புதலை குறித்து கற்றுக் கொடுக்க தேவன் அப்படிப்பட்ட ஒரு மனிதனை பொறுக்கி எடுக்கவில்லை. அவர் அப்படி செய்திருக்கலாம். ஆனால் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே வாழ்ந்த மனிதர்களுள் சிறந்த ஒரு மனிதனை தேவன் தெரிந்தெடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்ததாக இந்த பூமியிலே வாழ்ந்த சிறந்த ஒரு மனிதன் யோபு என்று சொல்லலாம். இந்த மனிதனையும் தேவன் தெரிந்தெடுத்து அவனும் மனம் திரும்ப வேண்டியது அவசியம் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். யோபுவின் புத்தகத்தின் இறுதிக்கு வரும்பொழுது யோபுவின் வார்த்தைகளை நாம் கவனிக்கிறோம். யோபு 42ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்களை வாசிக்கிறேன். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். இது இன்றைக்கும் வாழ்கிற ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறது. இதை வாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த புத்தகம் இந்த சத்தியத்தை சொல்லுகிறது. நாம் எவ்வளவு நல்லவர்கள் என்று நம்மை குறித்து எண்ணிக்கொண்டு இருந்தாலும் தேவன் நம்மை பார்க்கும் வண்ணமாக நாம் நம்மை பார்க்க வேண்டும். நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தையாயிருக்கிறது. நாமும் மனம் திரும்ப வேண்டியவர்களாய் இருக்கிறோம். இந்த புத்தகத்தின் ஆரம்பத்திலே உரைநடை பகுதியிலே வருவது வானத்தையும் பூமியையும் இணைக்கும் ஒரு நாடகமாயிருக்கிறது. இவ்வாறு சொல்வதனாலே இது கற்பனையான ஒன்று என்று நான் சொல்லவில்லை. வேத புத்தகத்திலே யோபு உண்மையாக வாழ்ந்த ஒரு மனிதன் என்பதை பார்க்கிறோம். வாசிக்க காலமில்லை, நீங்கள் வாசித்து பாருங்கள். எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் மற்றும் 20ஆம் வசனங்கள். பவுலப்போஸ்தலன் யோபுவின் புத்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து கையாளுகிறார். அதை 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நாம் பார்க்கலாம். அநேக முக்கியமான ஆங்கில எழுத்தாளர்கள் யோபுவின் புத்தகத்திலிருந்து உதாரணங்களை எடுத்து கையாண்டு இருக்கிறார்கள். யோபுவின் புத்தகத்தில் நாம் பார்க்கிற யோபு தேவ பக்தி உள்ளவராய் இருந்தார். ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஒவ்வொரு நிமிடமும் உணர்ந்த ஒருவராய் இருக்கிறார். அதே வேளையிலே தன்னுடைய வாழ்க்கையை குறித்த எந்த குறைவையும் அவர் கண்டுகொள்ளவில்லை. தனக்கு எதிராக பேசின எல்லார் முன்னிலையிலேயும் தான் ஒரு உத்தமன், எந்த பாவமும் செய்யாதவர் என்பது போல பேசுகிறார். தேவனுக்கு முன்பாகவும் தான் சரியாய் இருப்பதாக யோபு எண்ணினார். சொல்லப்போனால் தேவனுடைய பிரசன்னத்திலே வந்து நின்று தான் குற்றம் எதுவும் செய்யவில்லை என்பதை குறித்து அடித்து பேசவும் ஆயத்தமாயிருந்தார். யோபு அதை செய்த பொழுதுதான் மனம் திரும்ப வேண்டும் என்பதை கண்டுகொண்டார். எந்த வகையிலேயும் இக்காலத்து எந்த மனிதனுக்கும் நாம் யோபுவை ஒப்பிட முடியாது. இன்றைக்கும் அநேக மனோதத்துவ வைத்தியர்கள் சொல்வது என்ன? ஒரு குறிப்பிட்ட மனிதன் பிரச்சனைக்குரியவனாயிருக்கும் பொழுது அவனுடைய தாயார் அவனை நேசிக்கவில்லை, தகப்பனார் அவனுக்கு நேரம் கொடுக்கவில்லை,
அவர்கள் அப்படி செய்திருந்தால் அவன் இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டானே என்று சொல்கிறார்கள். பிரியமானவர்களே, உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் இந்நாட்களிலே பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனைகளை கொடுக்கிறதில்லை. பெற்றோர் நேரம் கொடுக்கவில்லை என்பது ஓரளவு உண்மையாக இருக்கலாம். என்றாலும் எப்பொழுதும் பழியை மற்றவர்கள் மேலேயே போட முடியாது. இன்றைய மனிதன் தன்னுடைய தவறுகளை உணர்ந்து கொள்ளுகிறவன் அல்ல, தன்னுடைய இயலாமையை ஒத்துக்கொள்ளுகிறவன் அல்ல, தன்னுடைய பாவங்களையும் அவன் ஒத்துக்கொள்ளுகிறதில்லை. எப்பொழுதும் குறை குற்றங்களை பழியை மற்றவர்கள் மேலேயே போட அவன் விரும்புகிறான். தன்னுடைய சொந்த செயலுக்கும் தான் பொறுப்பெடுத்துக் கொள்ள மனமற்றவனாய் இருக்கிறான். இதே வேளையிலே நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க ஒருவர் இருக்கிறார். நானும் நீங்களும் பாவிகள் என்று உணராத வரை, உணர்ந்து அவரண்டை திரும்பாத வரை உண்மையாகவே அந்த குற்றத்திற்கு காரணம் இல்லாதவர்களையே நாம் காரணம் சொல்லுகிறோம். இன்றைய மனிதன் தான் விரும்பும் நிம்மதியையும் ஆறுதலையும் எங்கே கண்டுகொள்ள வேண்டும் என்று அறியாதவனாயிருக்கிறான். ஆறுதல் தரும் சரியான இடத்தை கண்டுபிடிப்பதற்கு பதிலாக தன்னை சுற்றி இயந்திரங்களையும் பொருட்களையும் வைத்துக்கொண்டு தேவனற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான். இந்த மனிதர்கள் படுக்கையில் இருந்து கொண்டே ஜன்னலை திறக்கிறார்கள், கதவை திறக்கிறார்கள், ஏன் முன் வாசலையே திறக்கிறார்கள், விளக்கை போடுகிறார்கள், விசிறியை ஓட விடுகிறார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு அதுவே தங்கள் வாழ்க்கையின் பாதுகாவல் என்று எண்ணுகிறார்கள். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பாதுகாவல் என்று ஒரு போர்வையை வைத்திருக்கிறோம். எப்பொழுதும் அதற்குள்ளேயே படுத்துக்கொள்ள விரும்புகிறோம். இன்றைய மனிதனுடைய பெரிய பிரச்சனை என்னவென்றால், அவனுடைய மனதிலே தேவனை குறித்த எண்ணமில்லை, தன்னை படைத்த கடவுளை குறித்த உணர்வில்லை. அவன் இரட்சிப்பை கண்டுகொள்வதற்காக அவனுக்கு ஒரு இரட்சகர் இருக்கிறார் என்பதை அவன் அறிந்து கொள்ளவில்லை. எனவே யோபுவை இக்காலத்து மனிதரோடு நாம் ஒப்பிட முடியாது. யோபு மிக வித்தியாசமானவர். எப்பொழுதும் தேவனை குறித்த எண்ணமுள்ளவராக இருந்தார், தேவனை நம்பினவராக இருந்தார். உண்மை என்னவென்றால், தேவன் யோபுவை பூரணமாக சோதித்தார். இறுதியாக தன்னுடைய பிரசன்னத்திற்குள்ளே கொண்டு வந்தார். யோபு தனக்கென்று வைத்திருந்த எல்லா பாதுகாவலையும் தேவன் அவனை விட்டு உரிந்து போட்டார். அப்பொழுதுதான் யோபு தன்னையே பார்க்கக்கூடியவனானான். இந்த செல்வச் செழிப்பான சமுதாயத்தின் மத்தியிலேயும் இன்றைய மனிதனும் பாடுகளின் வழியாக கடந்து வருகிறான். அவனுடைய வாழ்க்கைக்கு ஆறுதல் தரும் என்று அவன் எண்ணிக்கொண்டிருந்த எல்லா காரியங்களும் அவனை விட்டு அகற்றப்பட்டு கடலின் நடுவிலே தத்தளிக்கும் ஒரு மரக்கட்டையைப் போல விடப்படுகிறான். அவன் எங்கே இருக்கிறான் என்றோ எங்கே செல்லுகிறான் என்றோ அவனுக்கு தெரியவில்லை. இது உண்மையாகவே மிகவும் பயங்கரமான ஒரு காரியம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே தான் எங்கோ ஒருவர் இருக்கிறார் என்று எண்ண துவங்குகிறார்கள். இந்த விஞ்ஞான உலகத்திலே வாழும் மனிதன் நானும் ஒரு பாவி என்பதை ஒத்துக்கொண்டு எனக்கும் ஒரு இரட்சகர் தேவை என்ற எண்ணத்தோடு தேவனிடத்திலே வர வேண்டும். இன்றைக்கு அநேகர் ஒப்பு கொடுத்தலை குறித்து பேசுகிறார்கள். பிரியமானவர்களே, உங்களது ஒப்பு கொடுத்தல் என்ன? கர்த்தாவே கர்த்தாவே என்று நீங்கள் அவரை கூப்பிடுவதனாலே அவர் உங்கள் ஆண்டவராக போகிறதில்லை. முதலாவதாக அவர் உங்கள் இரட்சகராக வேண்டும். அவர் உங்களுக்காக மரித்திருக்கிறார். சிலுவையிலே தொங்கும் இயேசு கிறிஸ்துவிலே நீங்கள் துவங்காவிட்டால் அவரோடு கூட எந்த இடத்திலையும் உங்களால் தொடர்பு கொள்ள முடியாது. இது முக்கியமான ஒரு சத்தியம். எனவேதான் இந்த புத்தகத்தின் ஆரம்பத்திலேயே இதை குறித்து இவ்வளவாக நாம் சிந்திக்கிறோம். தேவனுடைய பிரசன்னத்தை குறித்த உணர்வு யோபுவின் வாழ்க்கையிலே பாடுகளை கடந்து வரும் பொழுதெல்லாம் இருந்தது. இந்த காலத்து மனிதர்கள் இழுக்கப்படும் எந்த திசையிலேயும் யோபு இழுக்கப்படவில்லை. யோபுவால் புரிந்து கொள்ள முடியாமல் இருந்த காரியம், கர்த்தர் ஏன் தன்னை இந்த பாடுகளின் வழியாக நடத்துகிறார் என்பதுதான். தான் மனம் திரும்ப வேண்டும் என்பதை அவன் உணரவே இல்லை. அதை உணர்ந்து கொண்ட பொழுது அவனுடைய பாடுகள் முடிவடைந்தன. யோபு 1 அதிகாரம் 1 வசனம். ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். ஊத்ஸ் தேசம் மத்திய கிழக்கு பகுதியில் இருந்தது என்று மட்டும் கூற முடியுமே தவிர குறிப்பாக சொல்ல முடியாது. சரித்திர ஆசிரியர் ஜோசிஃபஸ் என்பவர் கொடுக்கும் விளக்கத்திலே உத்தேசமாக ஊத்ஸ் தேசம் எந்த இடத்துல இருந்தது என்பதை நாம் கணிக்கலாம். ஆதியாகமம் 10 அதிகாரம் 22, 23 வசனங்களை பார்க்கும் பொழுது சேமுடைய ஒரு குமாரனான ஆராரின் குமாரன் தான் ஊத்ஸ் என்று பார்க்கிறோம். மேலும் ஆதியாகமம் 22 அதிகாரம் 20, 21 வசனங்களை பார்க்கும் பொழுது மில்காள் நாகோருக்கு பெற்ற மூத்த குமாரன் தான் ஊத்ஸ். சரித்திர ஆசிரியரான ஜோசிஃபஸ் எழுதும்பொழுது தமஸ்கு பட்டணத்தை கட்டியவர் ஊத்ஸ் என்று சொல்கிறார். உலகத்திலே மிக நீண்ட நாட்களாக
மனிதர்கள் வாழ்ந்த பட்டணம் தமஸ்கு. எனவே யோபு சீரியாவின் பாலைவன பகுதியிலே வாழ்ந்த ஒரு மனிதர் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த பாலைவன பகுதிக்குத்தான் அப்போஸ்தலனாகிய பவுலும் தனித்து கர்த்தரிடத்திலே கல்வி பயிலும்படியாய் அனுப்பப்பட்டார். அந்த பாலைவனத்திலே தேவன் அநேகரை தனது பணிக்கென்று பயிற்று வைத்திருக்கிறார். அருமையான சகோதரனை சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையின் ஊத்ஸ் தேசம், என்னுடைய வாழ்க்கையின் ஊத்ஸ் தேசம் வித்தியாசமான இடங்களாய் இருக்கலாம். இந்த உலகத்திலே அது எந்த இடத்திலேயும் இருக்கலாம். அது முக்கியமான காரியமே அல்ல. முக்கியமான காரியம் என்னவென்றால், அந்த குறிப்பிட்ட இடத்திலே நாம் கற்கும்படியாக தேவன் விரும்பும் சில காரியங்கள் உண்டு. அதை நாம் கற்றுக்கொள்கிறோமா என்பதுதான் முக்கியம். முதலாம் வசனத்திலே யோபு உத்தமன் என்று நாம் வாசிக்கிறோம். அவன் உத்தமன் என்று சொல்லும் பொழுது அதன் பொருள் என்ன? அதாவது தேவனோடு உள்ள உறவிலே தான் செலுத்த வேண்டிய பலிகளை சரியான செலுத்தினபடியினாலே அவர் உத்தமர் என்று அழைக்கப்பட்டார். இதை குறித்து நாம் 5ஆம் வசனத்திலே பார்ப்போம். அந்நாட்களிலே பலி என்று சொல்லும் பொழுது அது தகன பலியை குறிக்கிறது. இரண்டாவதாக அவர் தேவனுக்கு பயந்தவர் என்று வாசிக்கிறோம். தேவனை குறித்த ஒரு உயர்ந்த எண்ணமுடையவராய் இருந்தார். இதன் விளைவாக அவர் பாவத்தை வெறுத்தார், தீமையை வெறுத்தார். எனவே இக்காலத்து மனிதர்களை பார்க்கிலும் யோபு மிக மிக வித்தியாசமானவர். யோபு 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தான். 10 குழந்தைகளை கொண்ட ஒரு அருமையான குடும்பம் யோபுவிற்கு இருந்தது. மிக செல்வ செழிப்புடையவராய் இருந்தார். மிக வசதியான ஒரு வாழ்க்கையிலே சகல சௌகரியங்களின் மத்தியிலேயும் வாழ்ந்து வந்தார்கள். ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு போவதற்கு ஒட்டகங்கள் இருந்தன. தேவையான அளவு பாலுக்கு கழுதைகள் இருந்தன. அந்நாட்களிலே அது மிக முக்கியமான ஒரு உணவாய் இருந்தது. 3வது வசனத்தின் பின்பகுதியை நாம் பார்க்கும் பொழுது அன்றைய உலகத்தின் செல்வந்தர் வரிசையிலே முதல்வனாக காணப்பட்டார். யோபு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவன் குமாரர் அவனவன் தன் தன் நாளிலே தன் தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களுடைய போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். கவனித்தீர்களா? இந்த செல்வ செழிப்புகளின் மத்தியிலேயும் யோபுவின் இருதயத்திலே ஒரு பயம் இருந்தது. அது என்ன பயம்? யோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியேயும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களிலெல்லாம் செய்து வருவான். பிரியமானவர்களே, வசனத்தை கவனமாய் கவனித்தீர்களா? இங்கே ஆர்வம் தரக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், தனக்காக ஒரு பலி செலுத்த வேண்டும் என்ற எண்ணம் யோபுக்கு வரவில்லை. தனக்கும் தேவனுக்கும் இடையிலே எல்லாம் சரியாக இருக்கிறது என்றுதான் யோபுவும் எண்ணிக்கொண்டிருந்தார். ஆனால் தன்னுடைய மகனோ மகளோ பாவம் செய்திருப்பார்களோ என்று எண்ணுகிறார். என்னைப் போல என்னுடைய பிள்ளைகள் தேவனுக்கு மிக நெருக்கமாக வாழாமல் இருக்கிறார்களோ என்ற எண்ணம் அவருக்குள்ளே வருகிறது. எனவேதான் ஒவ்வொருவருக்காகவும் பலி செலுத்துகிறார். தன்னுடைய சொந்த குடும்பத்திற்கு அவரே பிரதான ஆசாரியராய் இருந்தார். இதோடு காட்சி ஒன்று நிறைவடைகிறது. இது ஒரு அருமையான காட்சி. செல்வ செழிப்புள்ள ஒரு மனிதன், அருமையான குடும்பத்தை கொண்ட ஒரு மனிதன், தன்னை சுற்றி அத்தனை காரியங்களும் செழித்து வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதன். ஆனால் அவருடைய இருதயத்திலே ஒரே ஒரு பயம் இருந்தது. இன்றைக்கும் அநேக பெற்றோர்களின் இருதயத்திலே இருக்கும் பயம் அதுதான். என்னுடைய பிள்ளைகள் குடும்பத்தை விட்டு தூரமாக சென்றிருக்கிறார்களே, விடுதியிலே வாழ்கிறார்களே, நண்பர்களோடு வாழ்கிறார்களே, இன்றைக்கு பாவம் செய்திருப்பார்களோ, இன்றைக்கு பாவம் செய்து விடுவார்களோ என்று பயப்படுவது. இதே எண்ணம்தான் அன்று யோபுவுக்கு இருந்தது. அந்த எண்ணத்தோடு கூட அவரால் வாழ முடியவில்லை. தனக்குள்ளே அதை வைத்து கொண்டு இருக்க முடியவில்லை. எனவே தேவனிடத்திலே செல்கிறார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, இன்றைக்கும் பல குடும்பங்களிலே குடிக்கு அடிமைப்பட்ட பிள்ளைகளை குறித்த வேதனை பெற்றோருக்கு உண்டு. இன்னும் சில குடும்பங்களிலே அறிமுகமான பெண்ணை கூட்டிக் கொண்டு ஊரை விட்டு ஓடிப்போன பிள்ளைகள் உண்டு. வீட்டை விட்டு வெளியே போய் படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகளிலே மாட்டிக்கொண்ட பிள்ளைகள் உண்டு. அப்படிப்பட்ட பிள்ளைகளின் பெற்றோரிலே பலர் யோபுவைப் போல தேவனிடத்திலேயும் வர முடியாதவர்களாக இருக்கிறார்கள்.
எனவே அந்த பிரச்சனையை தங்களுக்குள்ளேயே வைத்துக்கொண்டு தங்களை தாங்களே நொந்து கொண்டு தங்களை தாங்களே குற்றம் சாட்டி கொண்டு அல்லது வேறு ஒருவர் மேலே பழியை போட்டுக்கொண்டு வேதனையிலே துடித்து கொண்டு இருக்கிறார்கள். பிரச்சனையை அவர்களாலும் தீர்க்க முடியவில்லை, தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு இடத்தை அவர்களால் கண்டுகொள்ளவும் முடியவில்லை. ஆனால் பயம் வரும் பொழுதோ எங்கே செல்ல வேண்டும் என்பதை யோபு அறிந்திருந்தார். தன்னுடைய பிள்ளைகளுக்காக தகன பலி செலுத்தினார். அந்த பலியானது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறது. இந்த யோபு ஒரு தேவனுடைய மனிதர். அருமையான சகோதரனே, சகோதரியே, அருமையான தாயே, தகப்பனே, உங்களுடைய உள்ளங்களில் இருக்கிற கவலைகளையும் பாரங்களையும் சுமந்து கொள்ள, அதை சுமந்து தீர்க்க ஒருவர் ஆயத்தமாயிருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னண்டை வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவண்டை வருவீர்களா? முதலாவது உங்கள் பாவ பாரத்தை அவர் சுமந்து தீர்க்கும்படியாக அவருடைய கரத்திலே பூரணமாய் ஒப்புக்கொடுங்கள். உங்களுக்காக அவர் அனுபவித்துவிட்ட தண்டனையை விசுவாசித்தவர்களாக அவரை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். இரண்டாவதாக உங்கள் பிள்ளைகளை குறித்த பாரத்தை, உங்கள் கவலைகளை, உங்கள் பயங்களை, உங்கள் சந்தேகங்களை அவருடைய பாதத்திலே வையுங்கள். அவரே உங்களுக்கு ஆறுதலையும் உங்கள் பிரச்சனைகளின் மத்தியிலே உங்களுக்கு உதவி செய்யவும் ஆவலோடு இருக்கிறார். ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் ஜீவனுள்ள தேவனாய கர்த்தாவே, எங்கள் பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமை உள்ளவரே, யோபுவின் வாழ்க்கைக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். யோபுவிற்கு கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி ஐயா. ஆனால் அந்த ஆசீர்வாதங்களின் மத்தியிலேயும் அவருக்கு இருந்த பயத்தை எங்கே கொண்டு வருவது என்பதை குறித்த சரியான இடத்தை அறிந்திருந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் பாரத்தோடும் கவலையோடும் வேதனையோடும் எந்த பெற்றோராவது இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருப்பார்கள் என்றால் அவர்களும் தங்கள் இருதயத்தின் பாரத்தை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்க நீர் கிருபை செய்யும். அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயும் அவர்களும் உம்மை இரட்சகராகவும் தலைவராகவும் ஏற்றுக்கொள்ள நீரே அவர்களுக்கு துணை செய்யும். தொடர்ந்து அவர்களோடு பேசும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன? யோபுவின் புத்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்கும் அடிப்படை சத்தியம் மனம் திரும்புதல். யோபு தேவ பக்தியுள்ள ஒரு மனிதராக இருந்தார். ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஒவ்வொரு நிமிடமும் உணர்ந்தவராக இருந்தார். யோபு செல்வ செழிப்புள்ள ஒரு மனிதன், அருமையான குடும்பத்தை கொண்ட ஒரு மனிதன். ஆனால் அவருடைய இருதயத்திலே ஒரே ஒரு பயம் இருந்தது. இன்றைக்கும் அநேக பெற்றோர்களின் இருதயத்திலே இருக்கும் பயம் அதுதான். என்னுடைய பிள்ளைகள் குடும்பத்தை விட்டு தூரமாக சென்றிருக்கிறார்களே, நண்பர்களோடு வாழ்கிறார்களே, இன்றைக்கு பாவம் செய்து விடுவார்களோ என்று பயப்படுவது. உங்கள் உள்ளங்களில் இருக்கிற கவலைகளையும் பாரங்களையும் சுமந்து தீர்க்க ஒருவர் ஆயத்தமாய் இருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவிடம் வருவீர்களா? மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன். நெகேமியா 8:10 பின்பாகம்.